ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் முடிஞ்சு செகண்ட் செலெக்ஷனுக்கு இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த செகண்ட் செலெக்ஷனில் டோட்டலாக 5 லெவல்ஸ் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ செகண்ட் ஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ள போய் பார்த்தா ரேண்டமா செவத்துக்குள்ள இருந்து பாலை ஷூட் பண்றாங்க. ப்ளூ கலர்ல ஒரு மேன் வந்து நிக்கிறான். என்ன இது பார்க்கிறதுக்கு ஏதோ ஹாலோகிராம் மேன் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். அதுல ப்ளூ லாக் மேன் அப்படின்னு சொல்லி சைட்ல வருது. அவனுக்கு பின்னாடி கோல் ஜோன் எழுதியிருக்கு. இது ரெட் கலர் ஷிங்க் ஆகுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட பெனால்டி ஏரியா மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கோல் போட ட்ரை பண்றான். பட் அந்த ப்ளூ லாக் மேன் தடுத்துருதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 100 கோல்ஸ் மொத்தமா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போடணும். ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். இது எனக்கு பெர்ஃபெக்ட் ட்ரைனிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். திடீர்னு பால் இருக்கிற இடமும் சேஞ்ச் ஆகுது, கோல் இருக்கிற இடமும் சேஞ்ச் ஆகுது. ஷூட் பண்ண பால் எங்க லேண்ட் ஆகும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி டைரக்ட் ஷாட் அடிக்கிறான். பர்ஃபெக்டா கோல் போட்டுருதான். சவுத்துக்குள்ள இருந்து வேற இடத்துல இருந்து பாலை ஷூட் பண்றாங்க. அண்ட் கோல் போஸ்டோட சைடோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஹீரோ 30 கோல்ஸ் போட்டுருதான். லெவல் 2 இப்போ கொஞ்சம் கஷ்டமாகுது. ஆப்வியஸா கோல் போஸ்ட்னா டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ பாலை ஷூட் பண்ணா அதை ஒரு டிஃபெண்டர் மாதிரி இருக்கிற அந்த பொம்மை தடுத்துருது. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பரவாயில்ல, எல்லா பசங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு அடாப்ட் ஆகுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி பார்த்துட்டு இருக்கா. எஸ், இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாமே பெர்ஃபெக்டா போகுது. பால்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ சிப் சென்சார் ஹாலோகிராம் மேல பட்டா டச் ஆகி பவுன்ஸ் ஆகும். எல்லாம் சூப்பர் தான், பட் காசு தான் அதிகமா இதுல செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி சொல்லவும் நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒர்த்தானது தான். ஒவ்வொரு பிளேயருமே டிஃபரெண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் இதுல பாஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு அவங்க அடாப்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்களால இன்னும் சூப்பரா எவால்வ் ஆக முடியும். இது முடியும் போது அவங்க எப்படி மாறி இருக்காங்க நீயே பார்த்து ஆச்சரியப்பட போற அப்படின்னு ஈகோ சொல்றான். டிஃபெண்டர்ஸ் தாண்டி இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா கோல் போட கத்துக்கிட்டான். வாவ், அடாப்ட் ஆகிற பிளேயர்ஸோட எல்லா ஸ்கில்லுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி சொல்லவும் நீ இன்னும் ஃபுல்லா பார்க்கல அப்படின்னு ஈகோ சொல்றான். பார்த்தா இப்போ லெவல் மேக்ஸுக்கு போகுது. டிஃபெண்டர்ஸ் ரேண்டமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஷூட் பண்ணப்படுற பாலுமே வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கு. அதே நேரத்தில் ஸ்பின்னும் ஆகுது. ரியல் லைஃப் மேட்ச்ல இந்த மாதிரி தான் அன்பிரடிக்டபிளான நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால தான் மூவ் ஆயிட்டு இருக்கிற அந்த டம்மீஸ்க்கு எந்த ஒரு பேட்டர்னும் கிடையாது. சும்மா ரேண்டமா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. 90 மினிட்ஸ்க்கு பிளேயரோட ஸ்டாமினா அதே நேரத்தில் மைண்டும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு ஈகோ சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்குது. நல்ல வேளை எனக்கு இன்னும் ஸ்டாமினா இருக்கு. அந்த ட்ரைனிங் வேஸ்ட் போகல. பாஷிரா சீக்ரின் எல்லாரும் எனக்கு பெர்ஃபெக்ட்டா பால் பாஸ் பண்ணுவாங்க. அதனால டைரக்டா என்னால கோல்ஸ் போட முடிஞ்சது. ஆனா இங்க அப்படி இல்ல. பால் ஸ்பின்னிங்ல ஃபாஸ்டா வருது. எந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பட் நான் மத்தவங்கள நம்பி இங்க வரல. நான் கோல் போட்டாதான் என்னால வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாற முடியும். அதுக்கு நான் இவால்வ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டாப் லெஃப்ட் கார்னர் ஏம் பண்றான். பட் ஆனா அது மிஸ் ஆயிருது. ஓகே, என்னோட கோல்ஸ் நான் பெர்ஃபெக்ட்டா ஏம் பண்றேன். பாலை மட்டும் நான் கரெக்டா ஸ்பின்னிங்க கண்ட்ரோல் பண்ணா போதும். ஃபுல் ஃபோர்ஸையே கொடுக்காம ஒரு 70% அட்டாக் பண்ணணும். பாலோட எந்த பாயிண்ட்டை நான் டச் பண்ணா இம்பாக்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி கரெக்டா அட்டாக் பண்றான். சோ லெவல் மேக்ஸ்லயுமே கூட நம்ம ஹீரோ அசால்ட்டா கோல் போட ஆரம்பிச்சிருதா. மத்தவங்கள விட இவன் ரொம்பவே குயிக்கா இம்ப்ரூவ் ஆகுறானே அப்படின்னு ஆண்ட்ரி பாக்குறா. எந்த ஒரு ஹியூமனுக்கும் தன்னோட லிமிடேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு ஈகோ சொல்றான். ஒரு கோல்ஸ் போட்டதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணி இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வரான். ஆல்ரெடி அங்க நிறைய பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு டீமா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ள போக முடியும் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. சோ அப்படின்னா அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் பாஷிராவா அந்த இடத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரான். நம்ம டீம்ல நீ தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கியா இசகி? ஓ, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம்னா 3 பேர் சேர்ந்து தான் போக முடியுமா? நம்ம டீம்ல அடுத்தது யாரை சேர்க்கலாம் அப்படின்னு பாஷிரா கேட்கவும் ஆல்ரெடி இவனாவே நம்ம 2 பேரும் ஒரு டீம்ல அசியம் பண்ணிக்கிட்டா. சரி, ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். சேகரி இல்ல குனிகாமி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் யாரை செலக்ட் பண்ணலாம் நம்ம கேட்கறான். யார் அடுத்து ஃபர்ஸ்ட் வராங்களா அவங்கள செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாகியும் ரியோவும் ஆல்ரெடி வெளியே இருக்காங்க. நாகி என்ன பண்றான் ரியோ கேட்கவும் இது நாள் வரைக்கும் நான் தோத்ததே இல்ல. நம்ம தோத்து போன மேட்சோட மைண்ட் பிளேயரே இந்த ஈசகி தான். அவன் கூட சேர்ந்து விளாண்டா எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் பாஷிரா எனக்கு ஆல்ரெடி இருக்கான். சோ கண்டிப்பா பாஷிரா விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரியா பண்ணா உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடுதேன். உங்க 2 பேர் கூடயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நாகி சொல்லவும் நாகி என்ன சொல்ற நம்ம தான் ஒரு டீம் அப்படின்னு ரியோ கேட்கவும் இங்க பாரு ரியோ, நீ தான் எனக்கு ஃபுட்பால் எல்லாத்தையுமே கத்து கொடுத்தா அது ஓகே தான். ஆனா வேர்ல்டோட பெஸ்டா நம்ம வருவோம் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தோத்து போனது எனக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு. சோ நான் அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாகி சொல்லவும் என்னமோ பண்ண அப்படின்னு ரியோ விட்டுருதான். சேகிரி அண்ட் குனிகாமி இருந்தா ஓகே தான். பட் ஆனா இந்த மான்ஸ்டர் இவன் எங்க கூட இருந்தா அது எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நாகி பாச்சிரா நம்ம ஹீரோ 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சைட்ல உனக்காக நான் வெயிட் பண்ண வரையோ அப்படின்னு சொல்லிட்டு நாகி போறான். அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்துட்டு அவன் மனசு கஷ்டப்படாது அப்படின்னு பாச்சிரா கேட்கவும் எனக்கும் அவனை பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது ப்ளூ லாக், இங்க நம்ம சில கஷ்டங்களை அனுபவிச்சாதான் வேர்ல்டோட பெஸ்டா வர முடியும் அப்படின்னு நாகி சொல்றான். எங்க டீம் கொண்டு வரவே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டீம் இருக்கும்போது என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆல்ரெடி ஒரு 3 பிளேயர்ஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ வேற லெவல்ல அட்டாக் பண்ண அந்த ரீனிட்டோஷி அங்க நிக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹலோ டைமண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் 3 பேட்டில் அப்படின்னு சொல்லவும் அவன் கூடயா மோதணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குனிகாமி இப்பதான் செகண்ட் ஸ்டேஜ்க்கே வரான். ஜிகிரி அங்க தான் நிக்கிறான். என்ன நம்ம டீம் யாரும் வரலையா நம்ம கேட்கவும் நாகி பாஷிரா ஈசகி எல்லாரும் சேர்ந்து டீமா உள்ள போயிருக்காங்க நம்ம சொல்லவும் நாகி நம்மளை விட்டுட்டு போயிட்டானா சரி அப்ப நம்ம 2 பேரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த 3 பேட்டில் 3 பேருமே பிளேயர்ஸா இருப்பாங்க. ப்ளூ லாக் மேன் வந்து கோல் கீப்பரா இருப்பான். வின் பண்றவங்க 4th ஸ்டேஜுக்கு போவாங்க.
ஆனா இது நார்மல் கேம் கிடையாது. ஜெயிச்ச டீம் தோத்த டீம்ல இருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய்க்கிடலாம் அப்படின்னு ஈகோ சொல்லவும், இது மீன் ரெட் ரோவர் கேம் மாதிரி தானே அப்படின்னு நாகி சொல்றான். அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு வின் ஆகி போறவங்க 4vs4 மேட்ச் போடுவாங்க. தோத்தவங்க டீம்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி அடுத்ததா 5vs5 நடக்கும். தோத்து போனவங்க 3vs3 2vs2 அப்படின்னு போட்டு ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருந்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. உங்க எனிமீஸ் நீங்க ஸ்டீல் பண்ணணும். இது ஒரு ரைவரி பேட்டில். கூட அதிக ஆள் இருந்தா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு ஈகோ சொல்றான். இங்க இருக்கிற அந்த டீம் கூட தான் ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வேற டீம் வர வரைக்கும் கூட நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாகி சொல்லவும், அப்படின்னா சீக்கிரியோ குனிகாமியும் இங்க வருவாங்க. அவங்கள டீமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேட்டஸ்ட் ப்ளோலாக் ரேங்கிங் நான் அனௌன்ஸ் பண்றேன். அண்ட் இந்த தடவை இது எல்லாமே ஒரிஜினல் தான். பிளேயர்ஸை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. உண்மையான ஒரு ஈகோயிஸ்டால மட்டும்தான் இங்க கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படின்னு ஈகோ சொல்றான். இந்த கேம்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டதா இல்ல ரைவல்ஸ் எடுத்துக்கிட்டதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெயிட் பண்ணி வீக்கான ஆப்போனன்ட்ஸ் கூட போய் இவங்க மோதலாம். பட் அதுல இவங்க ஜெயிச்சாலுமே கூட அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அதுல இருந்து ஒருத்தனை தான் சூஸ் பண்ணி இவங்க கூட்டிட்டு போகணும். சோ வீக்கை விட ஸ்ட்ராங்கான யூஸ்ஃபுல் மெம்பரை தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ரேங்க் 15ல இருக்கு. நாகியோட ரேங்க் 7ல இருக்கு. ஆப்போசிட் டீம்ல டோக்கிமிட்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட ரேங்க் 3ல இருக்கு. போச்சு எனக்கு பயமா இருக்கு, நம்ம தோத்துருவோமா அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கான். ஜிம்பே ரேங்க் 2ல இருக்கிறவன் திறமையான பிளேயர்ஸ் கூட தான் நம்ம விளையாடணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த ரென் ஈட்டோஷி எந்த மாதிரி பிளேயரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க எல்லாருமே எனக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் அப்படின்னு ஈட்டோஷி ரென் சொல்றான். அவன் தான் இங்க ரேங்க் 1ல இருக்கிறான். அவங்க எல்லாரையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட ஆப்போனன்ட் எவனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த ப்ளூ லாக்ல நான் தான் வின் பண்ணணும். ஒரு டாப் ஸ்ட்ரைக்கரா அங்க இருந்து வெளியே போகணும். ஏன்னா என்னோட கோல் எல்லாமே ஜப்பான் U20க்கு போகணும். என் பிரதர் ஆய தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னா இவன் சாய் ஈட்டோஷியோட பிரதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, உனக்கு ஒரு கோல் இருக்கு. நீ என் டீம்மேட்டா இருக்க தகுதியானவன் தான் அப்படின்னு ஜிபே சொல்லவும், நான் ஒன்னும் உங்க கூட டீம் போட்டுக்கிடல. நீங்க 2 பேர் தான் முதல்ல முடிச்சிருந்தீங்க. வேற வழி இல்லாம தான் அவங்க கூட டீம் ஆக்கிட்டேன் அப்படின்னு ரென் சொல்லவும், சாரி கைஸ், மேபி இது ஒரு ரிஸ்கி மூவா இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான ஸ்ட்ரைக்கரா நான் மாறணும்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ யார் கூட மோதினாலும் உனக்கு கவலை இல்லைல்ல, அப்பவா நாம மோதி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரென்னோட டீமை வந்து ஃபைட் பண்ண கூப்பிடுறான். நாகி அண்ட் பாஷிராக்குமே இந்த முடிவு பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு ரென் சொல்லவும், எப்படியாச்சும் நான் என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ப்ளோலாக்ல இருக்கிற டாப் 3 பிளேயர்ஸ் வெர்சஸ் நம்ம ஹீரோ 15th ரேங்க் அண்ட் நாகி 7th ரேங்க்ல இருக்கிறான். பாஷிராவோட ட்ரிப்ளிங் வெப்பனை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹீரோ டீம் வெர்சஸ் டாப் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.